राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय. ராதே கிருஷ்ணா. 2-3 நாளாக கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லலை. கிருஷ்ணன் வந்து கோகுலத்தை விட்டு கிளம்பினது 3 வயசில். அதை அன்றைக்கி நாள் கேட்டிருந்தேன், அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா ஜீவ கோஸ்வாமி எழுதினது தான் கோபால சம்பு, ரைட்டா? அதுக்கப்புறமா அந்த ஃபர்ன் எஃப்இஆர்என், அதுக்கு தமிழில் வந்து பண்ணம் பெரணி சூரல் அப்படிலாம் சொல்லுவார்கள், சரியா? இதெல்லாம் நேத்தி கேட்ட கேள்வியோட விஷயம். நேத்தி அதிலே பதில் சொல்லிட்டேன், பட் சில பேர் என்னமோ அதுக்கு பதில் அமைச்சிருக்கா. பரவாயில்ல, தப்பில்லை. ஃபர்ன் அப்படின்ற செடிக்கு தமிழில் பண்ணம் பெரணி சூரல் அப்படின்னு சொல்லுவார்கள். நாம் நேத்தி கடைசியாக என்ன பார்த்தோம்? ஷாமா சகி சமாய், அதை பார்த்தோம். அங்கேருந்து அடுத்து தள்ளி போனால் ஷாமாதாக் அப்படின்னு பேர். இந்த ஷாமாதாக் அப்படின்னா ஷாமானா ப்ளூயிஷ் பிளாக் கலர், தாக்கானா ஹோலி பிளேஸ், ஹோலி. நம்ம பங்களாதேஷோட தாக்கா இருக்கு இல்லையா, கடவுள் இதே மீனிங்கில் தான் வருது. அதுவும் அப்போ இந்த இடத்துல நிறைய கருணீல மரங்கள், அதனால் ஷாமதாக் அப்படின்னு பேர். இது வந்து நிறைய பலாச மரங்கள் இருந்த இடம். அழகான பலாச மரங்களுடைய வனம் இது. முக்கியமாக கிருஷ்ணன் ராதாராணியினுடைய ராசலீலா நடந்த இடம் இது. நிறைய இடங்களில் ராசலீலா உண்டு. நான்லாம் பிருந்தாவனத்தில் ஒரு ராசலீலா ஸ்தலம் பார்த்துருக்கேன். அப்புறமா கோவர்தன சந்திர சரோவரம் ராசலீலா ஸ்தலம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக பிருந்தாவனத்திலே நிதிவனம், அதுக்கப்புறமா வந்து நம்ம சேவா குஞ்ச், இது எல்லாமே சேர்ந்து ஒன்றுன்னு சொல்ல தனித்தனியும் சொல்கிறதும் உண்டு. அதுக்கப்புறமா பாண்டீர் வனத்தில் ஒரு ராசலீலா ஸ்தலம் உண்டு. நான் பார்த்தது இவ்வளோதான். இது இல்லாமல் நிறைய இடங்களில் ராசலீலைகள் நடந்திருக்கு அப்படின்னு காண கிடைக்கல. அதில் ஒரு சில ராசலீலை இந்த இடத்துல அழகாக நடந்திருக்கு. ஷாமாதாக்கா பார்க்கணும். அதாவது நம்ம கர்க சம்ஹிதையை வாசித்து பார்த்தோம்னா கட்டாயம் இதில் பதில் கிடைக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் கர்க சம்ஹிதையில் காண கிடைக்கிறது, லொக்கேஷன்ஸ் எல்லாம். பாப்பம், பகவான் கற்றுக் கொடுக்கட்டும். ஸோ ஷாமாதாக்கா இங்கே அழகாக கதம்ப கண்டி அப்படின்னு ஒரு படம் இருந்திருக்கு பக்கத்தில். அந்த இடத்துல கண்ணனும் குழந்தைகளும் நிறைய விளையாடி இருக்கா. இந்த கதம்பட்டியினுடைய இலைகளெல்லாம் சுருட்டி மோரெல்லாம் குடிச்சிருக்கா கண்ணன். இங்கே கோபதலா குண்டா, அதுக்கப்புறமா கோபசாகரா. கோபதலா குண்டா வந்து இதோட கரையில் உட்காந்துட்டு பசங்கள்லாம் சாப்பிடுவா. அதுக்கப்புறமா இங்கே வந்து கோபசாகரான்னு இருக்குது, அங்கெல்லாம் பசங்க ஜாலியாக இங்கே அங்கே ஸ்விம் பண்ணுவா. அப்புறம் ராசலீலா நடந்த இடம் அது இருக்குது. அது இல்லாமல் விட்டலநாதர், நம்ம ஸ்ரீநாத்ஜியோட பிரிய பக்தர் விட்டலநாதன் உட்காந்து தபஸ் பண்ண இடம் இருக்குது. அது பக்கத்துலேயே ஷாமா குண்டா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம் குண்டோட கோவில் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு ஷாம் குண்டு, ஓகேவா?
நம்ம ராதா கொண்டு ஷாம் கொண்டு இல்லாமல் ஷாம் தாக்கா இதெல்லாம் வந்து ராஜஸ்தான் டெரிட்டரிக்குள்ளே வந்துவிடுறது. இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய இலைகள் இப்படி தொன்ன மாதிரி கப்பு மாதிரியே தான் இருக்குது. சூப்பரில் இன்னெல்லாம் இருக்குது பாருங்கள். வாழ்க்கையில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தில் என்னெல்லாமோ கிடக்கு. நமக்கு ஆயுசு தான் வேணும். புரியுறதா? ஸோ ஷாமா தாக்கா இது பார்த்துட்டோமா. இது வந்து பூஞ்சிரியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பூஞ்சிரிக்கா லவுட்டாபாவா இதெல்லாம் கோவர்தனோட சுற்றி இப்படி கரெக்டாக நான் அந்த கோவர்தனம் பரிக்கிரமா மாதிரியே போல். ஓகேவா? சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது கந்தோலி அப்படின்னு சொல்லுவாள். கந்தா அப்படின்னா முடிச்சுன்னு அர்த்தம். அது கந்தா அப்படிதான். நிறைய கிரந்தங்கள் படித்தா கிரந்தி ஆகிடுவேன், சிடுக்கள் அப்படின்னு. அந்த மாதிரி முடிச்சு, கந்தானா முடிச்சுன்னு அர்த்தம். ஒரு நாள் ராதையும் கண்ணனும் கோபிகைகளோட இங்கே வந்து அழகா ஹோலி விளையாடுறா. நன்னா ஹோலி விளையாடுறா ஜோரா. ஒருத்தர் மேலே ஒருத்தர் நன்னா குலால் பவுடர், இந்த பிங்க் கலர் பவுடர் இல்லையா, அந்த குலால் பவுடர்லாம் நேச்சுரல். இன்றைக்கி மாதிரி கெமிக்கல் பவுடர்ஸ் கிடையாது. நேச்சுரலான விஷயங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். உடம்புக்கு கெடுதலான மாதிரி விஷயங்கள் எடுத்துக்க மாட்டேன். அப்போ அந்த ஒருத்தர் மேலே ஒருத்தர் இந்த குலால் பவுடரை வீசிண்டு அழகாக விளையாடிட்டு ஒரு ஸ்டேஜில் ராதையும் கண்ணனும் பக்கத்தில் உட்காந்துண்டு அழகான ஒரு ஆசனத்தில் உட்காந்து இப்படி ஏதோ பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப சின்சியராக கண்ணன் ஏதோ சொல்ல, ராதாராணி சிரிக்க, அப்புறம் ராதாராணி சொல்ல, கண்ணன் சிரிக்க, அப்போ 2 பேருக்குள்ள சங்கேத பாஷைகள் எல்லாம் நிறைய நடக்கிறது. அதெல்லாம் வர்ணிக்க முடியுமா? நீங்கள் கோபி ஆகிடுங்கோ, கண்ணன் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, ராதாராணி பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, ஆனந்தமாக அனுபவிக்க தானே வாழ்க்கை. மொபைல் அனுபவிக்கிறோம், அப்புறமா சாப்பாடு அனுபவிக்கிறோம், ட்ரெஸ்ஸஸ் அனுபவிக்கிறோம், எதையோ அனுபவிக்கிறோம். ராதையும் கண்ணனையும் அனுபவிக்கலாமே, ஒரு தடையும் கிடையாது. கரெக்ட்? ஒரு தடையும் கிடையாது. யார் உங்களை தடுக்கிறதுக்கு இருக்கா? ஒரு தரம் கிடையாது. ஹே கிருஷ்ணா, ஹே ராதே, அவங்க 2 பேருடைய அழகான லீலைகளில் நானும் பங்கெடுத்து கொள்ளணும்னு கேளுங்க. ஏதோ ஒரு ஜென்மாவில் கிடைக்கட்டுமே. பக்குவம் வரணும், அவ்வளோதான். இந்த க்ஷணம் உங்களுக்கு பக்குவம் வந்தாச்சுன்னா அடுத்த க்ஷணம் ராதா கிருஷ்ண திவ்ய லீலாவில் உங்களுக்கும் பங்கெடுத்துக்கலாம். எதுவுமே முடியாதெல்லாம் கிடையாது, எதுவுமே நடக்காதெல்லாம் கிடையாது. ஓகே? ஸோ இந்த ராதையும் கண்ணனும் சிம்ஹாசனத்தில் உட்காந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கா. இப்போ லலிதா அழகாக அவள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி வந்து ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணி அவள் 2 பேருடைய வஸ்திரங்களை முடிஞ்சு விட்டுடுறா. ராதாராணியினுடைய அழகான புடவையையும் கண்ணனுடைய வேஷ்டியையும் அப்படி முடிஞ்சு விட்டுடுறா. இன்றைக்கி நார்த் இந்தியா கல்யாணத்தில் 2 பேர் வஸ்திரத்தை முடிஞ்சு விடுறதுன்னு ஒன்று உண்டு. முடிச்சு போட்டுருவா. ராதானியும் கிருஷ்ணனும் தெரியல, டக்குனு எழுந்து சரி கிளம்பணும், போய் நம்ம குளத்தில் குளிச்சுட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. 2 பேர் எழுந்தால் கண்ணன் இப்படி முன்னாடி ராதாராணி இந்த பக்கம் போகிறா, கண்ணன் இப்படி போகிறான், கண்ணன் திருப்பி ராதாராணி வரா அப்படின்னு.
அப்போ தான் எல்லாரும் பார்க்குறா ராதைக்கும் கண்ணனுக்கும் இப்படி முடிச்சு போட்டு விட்டுருக்கு. அவனை எல்லாரும் சிரிக்க, ராதையும் கண்ணனும் சிரிக்க, அப்படியே ஆனந்தத்தில் திளைக்க, சொல்ல முடியாத ஆனந்தம். அதாவது ராதையும் கண்ணனும் நிரந்தரமான திவ்யமான தம்பதிகள். அப்படி அழகான ஒரு லீலை நடந்தது இந்த இடத்துல. அவர் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் குளித்தார்கள். ஸோ அதனால் புதுசாக கல்யாணமான மாதிரி ராதையும் கண்ணனும் அப்படி அழகான ஒரு லீலை நடந்தது இந்த கந்தோலியில். சூப்பரில். இந்த கந்தோலி பக்கத்தில் தான் குலால குண்டா அப்படின்ட்டு என்ன சொன்ன, குலால் போட்டு விளையாடினார்கள்னு. அப்போ 2 பேரும் சக்கச்சவேன்னு ஆயிட்டாளாம். நீல நிற கண்ணனும் சக்கச்சவேல்னு ஆயிட்டான். கௌரவர்ண ராதாராணியும் சக்கச்ச உடம்பெல்லாம் சேப்பு பூசிண்டு 2 பேருமா அப்படியே ஜாலியாக நடந்து வந்து இந்த குளத்தில் குளித்தார்கள். அதை குளித்து அதில் ஜலக்கிரீடை வேறு. அது கண்ணன் ஜலக்கிரீடைலாம் அமக்கலமாக பண்ணுவானே. கண்ணன் எந்த கிரீடையாக இருந்தாலும் அழகாக பண்ணுவான். ராசக்கிரீடையாக இருக்கட்டும், பசங்களோட விளையாடக்கூடிய அந்த கிரீடாவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜலக்கிரீடையாக இருக்கட்டும், இல்லாட்டி அசுரர்களை வதம் பண்ணுற கிரீடையாக இருக்கட்டும். He loves the playful boy. தீராத விளையாட்டு பிள்ளை. ஸோ பிளேஃபுல். எப்பொழுதுமே என்ன சீரியஸ் ஐ ஜாலி அப்படின்மா. சிசுபாலன் வாவ் அப்படின்மா. அதுக்கெல்லாம் கோவம் வரப்படாது. அது அப்படிதான். மிஸ்டர் கூலஸ்ட் அவன் தான். பார்த்துக்கலாம். அந்த கோபம் வந்தாலும் மிஸ்டர் ஹாட்டஸ்ட். அழகுலையும் மிஸ்டர் ஹாட்டஸ்ட். கோபம் வந்தால் சொல்கிறதுக்கே வாய்ப்பில்லை. உக்ரம் வீரம் அவ்வளோதான். ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம். அப்போ கண்ணனும் ராதையும் குளித்து விளையாடின அந்த குளம் இருக்குது. அதுக்கு பேர் குலாலா குண்டா. ஸோ ஷாமாதாக்கா பார்த்தோம், அப்புறமா கந்தோலி பார்த்தோம், பக்கத்துலேயே குலாலா குண்டா. இந்த கந்தோலியில் இன்னொரு விசேஷம். ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு அவர் பிரஜபரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கார். அப்போ தான் ஜதிபுரா அங்கே தானே மலை மேலே ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாः கோவர்தனகிரௌ ராஜன் சதா லீலாம் கரோதி யஹ. அப்போ அவன் பேர் கோபாலநாதன், கோபால ராயா. அங்கே தான் இருந்தான் சைத்தன்ய மகாபிரபு. அந்த சமயத்தில் அவருக்கு மலையில் ஏறி போய் பார்க்க வேண்டாம் சொல்லியிருந்தாலும் ஏற்கனவே. அங்கே தான் அந்த தண்டவத்ஷிலாலாம் இருக்குது. எல்லோரும் 7 தடவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவா. அந்த கைங்கரியம் பண்ண போகிறவாள்லாம் சொல்லியிருந்தேன். ரைட். சைத்தன்ய மகாபிரபு கீழே நமஸ்காரம் பண்ணார். அந்த மலை மேலே ஏற மாட்டேன்னு பிடிவாதம் இருக்குது. ஏன்னா ஸ்வயம் கிருஷ்ணன். அப்போ அவர் பரிக்கிரமா அதை அப்படி சுற்றின்னு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அந்த முகம்மதியர்கள் அட்டகாசம் பண்ண போகிறா முகலாயர்கள்னு தெரிஞ்சு ஸ்ரீநாதன் மூர்த்தியை எடுத்து பத்திரமா கொண்டு வந்து இந்த கந்தோலியில் தான் வச்சுருந்தார். கந்துலி கந்துலா. அவர் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த ஸ்ரீநாதனை பார்த்து, எனக்காக கீழே வந்தியா, எனக்காக கீழே வந்தியா, எனக்காக கீழே வந்தியா அப்படின்னு சொல்லி அவன் கூட இருந்து ஆடி பாடி தன்னை மறந்து ஒரு 3 நாள் பரவச பாவ ஆவேசத்திலேயே இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த பரவசம் பாவ ஆவேசம்ன்றதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். தன்னிலை மறந்த ஒரு ஸ்திதி. சைத்தன்ய மகாபிரபுடைய சரீரம் எல்லாம் மாறி போயிடும். அது உங்களுக்கு வர்ணிச்சாலும் புரியாது. அன்இமேஜினபிள், வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாத பிரேமஸ்வரூபம், காம்பீரியம். நிஜமாவே அந்த சரீரமே
பெருசான மாதிரி இருக்கும், கை காலெலாம் நீண்டு ஜம்முன்னு இருப்பார். அந்த மாதிரி ஒரு பாவ ஆவேசத்தில் சைத்தன்ய மகாபிரபு 3 நாள் அவர் கோவிந்த கொண்ட கரையிலேருந்து காத்துட்டு இருந்தார். அப்போ கந்துலி வந்துட்டான்னு அப்படியே மக்கள்லாம் பிரமிச்சு போயிட்டா. எல்லாரும் ஸ்ரீநாதனை பார்க்கறத விட்டுட்டா, சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. 3 நாள் ஆச்சு. 3 நாள் மக்களுக்கு அப்போதான் இன்னும் ஸ்ரீநாதன் மேலே இன்னொரு பிரீத்தி வந்தது, நல்லாயிருக்கும். அப்படி விசேஷம். அதன் பிறகு திரும்பியும் எல்லாம் யாரோ வதந்தி கிளப்பி விட்டுருக்கான்னு பொய் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் திரும்பி ஸ்ரீநாதன் மலை ஏறிட்டான். ஸோ சைத்தன்ய மகாபிரபுவும் ஸ்ரீநாதனும் சந்திச்ச இடம் இந்த கந்துலி. சூப்பர்ல. யாருமே இந்த இன்னைக்கு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் யாருமே இந்த மலை மேலே ஏறவே மாட்டான். ஸ்ரீமன் மாதவேந்திரபுரி மட்டும்தான் ஏறி இருக்கார். அது யாரும் ஏறினது இல்லை. அவ்வளவு சிரேஷ்டம். சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்ரீநாதன் கீழே இறங்கி வந்து கிருபை பண்ணதுன்னா ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிக்காக. அதுக்கப்புறம் அப்படி கிளம்பி போயிட்டான். எங்கே ராஜஸ்தான். ரொம்ப நாளாக கூப்பிடுவான். நானும் காத்துட்டுருக்கேன் இந்த பையில போய் பார்க்கணுன்னு. பல வருஷங்களாக காத்துட்டுருக்கேன். பார்ப்போம், திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவான், போய் பார்த்துட வேண்டியது தான் பையில. ரொம்ப நாளாக காத்துட்டுருக்கேன் ஸ்ரீநாதனை பார்க்கறதுக்கு. ஸோ அவ்வளோ விசேஷம் இந்த கந்துலி. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? ஷாமாதாக்கா, பலாச மரங்கள். பலாச மரங்கள்னால் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் மரத்தை பார்த்துருப்பேன், அதோட பூக்கள்லாம் பார்த்துருப்பேன். அந்த மரங்கள் நிறைந்த வனம் ஷாமாதாக்கா. அப்புறமா கந்துலி, அப்புறமா குலாலா குண்டா. ஸோ இவையெல்லாம் நாம் இன்று பார்த்தது. ஸோ இதோட கோவர்தனத்தை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம், அதாவது கோவர்தன பரிக்கிரமா மார்க்கத்தினுடைய நியர்பை இப்படி போகலாம். இடங்கள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து எங்கே போகிறோம் தெரில. கண்ணன் எங்கே போகிறோன்னா போ. கோவர்தன் பக்கத்தில் தான் நந்தகாவ், கோவர்தன் பக்கத்தில் தான் பர்சானா. பார்ப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. நீங்களும் ராதையும் கண்ணனுடையும் ஹோலி விளையாடணும். ஆனந்தமா நடக்கும், நடத்தி காட்டுவான். जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय जय. இப்போ பிருந்தாவனத்தெல்லாம் யமுனை அவ்வளோ உள்ளே வந்துட்டா. எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தார் ஜெகதீஷ்ஜி. அதாவது காளியகாட் பக்கமெல்லாம் தண்ணி வந்தாச்சு. கோவிலுக்குள்ள ராதா வல்லப கோவிலுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. எல்லோரும் அவாவா ஒரு போட் எடுத்துட்டு நௌகாலியில் பண்ணிட்டு யமுனா மையா வந்துட்டா. அப்போ கண்ணன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு அந்த பிருந்தாவனத்தினுடைய ஒரிஜினலாக யமுனை எப்படி உள்ளவரோ அந்த மாதிரி உள்ளே வந்து ஜாலியாக இருக்கு அந்த ஜனங்கள்லாம். வெள்ளம் வந்துடுத்து, கவர்மெண்ட் எங்களை காப்பாற்றல, எங்களுக்கு சாப்பாடு போட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் பாட்டுக்கு இருக்கா. அதான் அவர்கள். அவர்களைப் போல ஒரு பக்தியும் ஸ்ரத்தையும் பிரேமையும் ஆசையும் நாம ஜபமும்
உங்களுக்கும் உங்கள் வம்சத்தாருக்கும் பூரணமாக சித்திக்கட்டும். இதுவும் ராதையும் கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம். அவ்வளோதான். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ராதா ராணி की जय 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 जय. राधे कृष्ण.